ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகின்ற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவே, எங்களை ஆசீர்வதித்திடுவே. நீர் இறங்கி வந்திடுவே, எங்களை ஆசீர்வதித்திடுவே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் கொடுக்கின்றதான அவருடைய வாக்கு தத்தமானது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். அன்பானவர்களே, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் மிகவும் ஞானமான ஒரு ராஜாவுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை தான் அவர் இந்த இடத்தில் நமக்கு கொடுக்கிறார். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன். இந்த உலகத்திலே தேவ பயத்தோடு நடக்கணும், மற்றவங்களுக்கு தயவு செய்யணும். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைங்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு தயவை செய்வதற்கு தயவை யாரெல்லாம் தொடர்கிறார்களோ அவர்கள் எதை கண்டடைவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது என்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கனத்தை, மகிமையை, நீதியை அவர்கள் கண்டடைவார்களாம். நம்முடைய வாழ்க்கையில கனம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம கனம் பெற்றவர்களா இந்த பூமியில வாழறோம், நீதியா வாழறோம், தயை பெற்று வாழ்கிறோம்னா அதை முதல் நம்ம தொடர்ந்தோம். அதனால இப்போ பிரியமான அதை கண்டுபிடித்தவர்களாக, அதற்கு பாத்திரவான்களாக, சுதந்திரவாளிகளாக நீங்களும் நானும் வாழ்கிறதற்கு நீதி ஒரு நாளும் நம்மை கைவிடாதபடிக்கு அதை நாம் தொடர்ந்தோம். இப்பொழுது அதை கண்டடைந்த நிலையிலே கர்த்தர் வாழ வைக்கிறார். இதை கேட்கிற நீங்களும் கூட நீதியும் தயவையும் பிரியமானவர்களே பின்தொடருங்க. பிறகு நீங்கள் கனத்தை, மகிமையை, நீதியை நீங்கள் கண்டடைவீர்கள். ஷபிக்கலாம். பரிசுத்தரே, எங்களை அழைத்தவர், எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை நீதிமான்களாக மாற்றினீர் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் ஒருவனை நீதிமான் ஆக்கின பிறகு அவர்கள் நீதியை விரும்ப வேண்டும், பின்தொடர வேண்டும், தயையை பின்தொடர வேண்டும் என்று கொடுத்த ஆலோசனையின்படி நாங்கள் தொடரும் பொழுது கனத்த, நீதியை, ஆண்டவரே மேன்மையை நாங்கள் அடைகிறதுக்கு ஏதுவாக கர்த்தர் கொடுத்த ஆலோசனைக்கு நன்றி. அப்படியே நம்முடைய சின்னங்கள் ஆசீர்வாதமாய் வாழட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. God bless you, church. Have a blessed day. Amen.